காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். ஸோ இந்த உணவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இல்லாதமா நம்ம எந்த உணவும் எடுக்க மாட்டோம். அசைவம், சைவம் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் அப்படின்னு. ஸோ யூஸ்வலாக ஃபெனுக்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோனல்லா ஃபீனம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது எல்லா மருத்துவ முறைகளிலும் இருக்கும். ஸோ நம்மதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியத்தில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக நோய் வந்து இந்த வெந்தயத்தை பார்த்தால் தொலையும் கான், மேக நோய் எல்லாம் தொலையும் கான் அப்படின்னு இந்த வெந்தயத்திற்கு வந்து சிறப்பா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் எகிப்தியர்களும் இந்த வெந்தயத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக டயபெட்டிக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன் சர்க்கரை நோய்க்கு சிறப்பாக கூறப்படுகிறது அப்படின்னு. நான் பொதுவாக பொதுமக்கள் பலருக்கும் தெரியும் சுகர் நமக்கு வந்துருச்சா, ஐயோ உடனே நம்ம எந்த மெடிசனும் எடுக்க வேண்டாம், மெடிசன் எடுத்தா லைஃப் லாங்கா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கை வைத்தியமாக நாடுவது என்ன அப்படின்னா முதல் நிலையாக வெந்தயத்தை தான். ஸோ அந்த வெந்தயம் ஏன் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த ஒரு நண்பனாக, விரட்டும் நண்பனாக வந்து பயன்படுது, அதை எந்த அளவு எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம். ஏன் வந்து இது சர்க்கரை நோய்க்கு வந்து சிறப்பாக கூறப்படுங்கிறதுக்கு 4 காரணங்கள் வந்து இருக்கு. முதல்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்லோவா வந்து டைஜஷன், செரிமானத்தை வந்து ஸ்லோவா இது பண்ணி சத்துக்களும் மெதுவாக உரியப்படும். அது ஒரு விஷயம். அடுத்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, இன்சுலினை நமது செல்கள் எடுத்துக்கொள்வதற்கு ரொம்ப வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். அடுத்து 3வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும். 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் மெம்பரேனஸ் ஃப்ளூயிடிட்டியை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு. ஸோ இந்த 4 காரணங்களால தான் வெந்தயம் ஆனது வந்து சர்க்கரை நோயை விரட்டும் ஒரு உற்ற நண்பன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோஸ் டைஜஷன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு உணவு வந்து எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், சர்க்கரை நோயாளிகளுக்கு பெரும் பிரச்சனை என்ன, ஒரு உணவு எந்த உணவு நம்ம எடுக்கிறோமோ அந்த உணவு டக்குன்னு ரத்தத்துல சர்க்கரை அளவை அதிகரிக்குதுன்னா அந்த உணவை வந்து நம்ம வந்து அவ்வளவா எடுக்கக்கூடாது அப்படின்னா. இதைத்தான் யூஸ்வலா கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபுட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்ப வெந்தயத்துல வந்து நார்ச்சத்து, கரையக்கூடிய நார்ச்சத்து, கரையாத நார்ச்சத்து, சொல்யூபிள் ஃபைபர், நான் சொல்யூபிள் ஃபைபர்னு ரெண்டுமே இருக்கு. ஸோ 2 சத்துக்களும் எதுல இருக்கு அப்படின்னா இந்த வெந்தயத்துல வந்து இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா இந்த மாதிரி சத்துக்கள்னா மெதுவா டைஜஷன் ஆகும். ஸோ அப்ப மெதுவா தான் பிளட்ல ரிலீஸ் ஆகும். ஸோ இது வந்து என்னன்னா நம்ம ரத்தத்தில் டக்குன்னு சர்க்கரை அளவை வந்து ஏற விடாது. ஸோ அதுதான் இதனுடைய ரத்தத்தை சர்க்கரை அளவு சீரா வைத்துவதற்கு முதல் விடயம். அடுத்து 2வது விடயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நம்முடைய செல் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்குது. யூஸ்வலா இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு செல்கள் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டேமேஜ் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த வெந்தயமானது வந்து பயன்படுது. அப்போதான் வந்து செல் டேமேஜ் ஆகிறப்ப அது ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நம்ம இன்சுலினையும் சர்க்கரையும் செல்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை வந்து ஏற்படும். அதுவும் இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயன் அப்படின்னு சொல்லலாம். 3வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெம்பரேனஸ் ஃப்ளூயிடிட்டி அப்படின்னு. ஸோ இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா சவுடு பருவதல் மூலம் புரோட்டீன், அதுக்கப்புறம் கொழுப்பு இதெல்லாம் செல்களுக்குள் உள்ள போய் வந்து அந்த செல்லை வந்து ஒரு சீரான நிலையில வந்து வச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி வேலையை இந்த வெந்தயம் பண்ணும் பொழுது கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது ரத்தத்தில் சீராக இருப்பதற்கு வந்து இது பயன் தரும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது 3ம் இல்லாம அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்கிறது. ஸோ அந்த சீராக வைத்திருப்பதற்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா உணவு முறைகள் வந்து எடுக்கும் பொழுது டைஜஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவா வந்து இருக்கும். அந்த டைஜஷன் ஸ்லோவா இருந்தாலும் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சத்துக்கள் உறிஞ்சப்படக்கூடிய நிலை, அதுக்கு வந்து ஜீரணம்ங்கிறது சீரா இருக்கும். ஸ்லோ டைஜஷன் இருந்தாலும் ஜீரணம் அப்படிங்கிறது சீரா இருக்கும். அதற்கும் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த 4 நிலைகளால தான் இதை வந்து நம்ம மெயினா வந்து யூஸ் பண்றோம். அடுத்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து அயன் சத்து இருக்கு. அதனுடன் முக்கியமானது இதில் விட்டமின் சி சத்து இருக்கு. எப்பொழுதுமே
நமக்கு இரும்பு சத்து வேண்டும்னா அதை அப்சார்ப்ஷன் பண்றதுக்கு விட்டமின் சி முக்கியம். ஸோ அது இயற்கையாவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெந்தயத்துல வந்து இருக்குது. யூஸ்வலா சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனிமிக்கா சில பேர் இருப்பாங்க. ஸோ அதையும் இது பேலன்ஸ் பண்ணுது. இது இல்லாம என்னன்னா விட்டமின் பி சத்து. சிலருக்கு இந்த செரிமானம் குறைபாடால விட்டமின் பி வந்து உட்கிரகிக்கிறது கொஞ்சம் குறைபாடு இருக்கும். அப்ப விட்டமின் பி6, விட்டமின் பி7 வந்து விட்டமின் பி6ம் விட்டமின் பி12ம் இதன் மூலம் நமக்கு கிடைக்கப்படுது. அப்ப இந்த மாதிரி வெந்தயத்தை நமக்கு எடுக்கும் பொழுது பி காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையிலும் இது நமக்கு பயனுள்ளதா இருக்கு. இது இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா செலினியம் சத்து இருக்கு. நம்மளுடைய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் செல்கள் வந்து டேமேஜ் ஆகிறத வந்து தடுக்குது. ஸோ இது மாதிரி பல பயன்கள் வந்து இந்த வெந்தயத்துல இருக்கு. சரி டாக்டர், அப்ப வெந்தயத்தை வந்து எப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, வெந்தயம் தான் நல்லதுன்னு ரொம்ப ஜாஸ்தியா எடுத்தோம்னா சில பேருக்கு என்னன்னா வயிறு உப்புசம், வாந்தி, ஒரு மாதிரி கடகடன் சத்தம் கேட்கறது, இந்த மாதிரி பிரச்சனைகள், செரிமான கோளாறுகள் வந்து ஏற்படும். ஸோ அவர்கள் பார்த்து எடுக்கணும். அடுத்து ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலாவே இந்த வெந்தயத்துக்கு வந்து ரத்தத்தின் அந்த பிளட் தின்னிங் பண்ணக்கூடிய தன்மை வந்து இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா அதிக அளவுல எடுக்கும் பொழுது, அதுவும் பிளட் தின்னர்ஸ் எடுக்கிறவங்க எடுக்கும் பொழுது என்னன்னா ரத்தம் உறைதல் அப்படிங்கிற செய்கை வந்து குறைந்து போயிடும். ஸோ அதனால சர்க்கரை நோயாளிகள் ரத்தம் உறைதலுக்கான மாத்திரைகள் வந்து உறைதலை நீக்குவதற்கான மாத்திரைகள் எடுப்பவர்கள் மற்றும் பார்த்து எடுக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா வந்து இது சைடு எஃபெக்ட்ஸா இருக்கும். சரி, இது எந்த வகையில எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலாவே வெந்தய டீ வந்து எடுக்கலாம். ஸோ வெந்தய டீயை வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு 100 கிராம் வெந்தயம் வந்து எடுத்துட்டு நல்லா ஃபைனா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இதனுடன் சீரகம், சோம்பு, கொஞ்சம் பட்டை போட்டு பவுடர் இது ஒரு 100 கிராம் வெந்தயம் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா சீரகம் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 50 கிராம், சோம்பு வந்து எவ்வளோ எடுக்கணும்னா 25 கிராம், லவங்க பட்டை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு சுருள் பட்டைன்னா நல்லா ஒரு 3 இன்ச்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுருள் பட்டை. இதெல்லாம் பவுடர் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவையான பொழுது டீயா எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். டீ குடிக்கணும்னா இந்த வெந்தய டீயை வந்து நம்ம குடிக்கலாம். காலை வெறும் வயிற்றுல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா வெந்தயத்தை வந்து காலையில் ஊற வைத்து இரவுல வந்து கட்டி வச்சிடணும். முளை கட்டி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த முளை கட்டிய வெந்தயம் ஒரு 50 கிராம் வந்து எடுக்கலாம். 25 கிராம்ல இருந்து 50 கிராம் காலையில நம்ம முளை கட்டியது நம்ம எடுக்கிறதுக்காக. இதனால நமக்கு புரோட்டீனும் வந்து கிடைக்கும். ஸோ அதனுடன் நம்ம ஏதாவது நம்ம நார்மலா குடிக்கக்கூடிய லெமன் டீயோ, கிரீன் டீயோ, மல்லி டீயோ, இல்ல இந்த வெந்தய டீ. நீங்க வெந்தயம் முளை கட்டியது எடுக்கும் பொழுது வெந்தய டீ தயவு செய்து எடுக்காதீங்க. வெந்தயம் முளை கட்டியது எடுத்தோம் அப்படின்னா லெமன் டீ, மல்லி டீ, கிரீன் டீ அந்த மாதிரி வந்து எடுக்கணும். ஏனைய நேரங்கள்ல வேணுமாவது வெந்தய டீ வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது அல்லாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தய பவுடர் வந்து செஞ்சு வச்சுக்கணும். அதாவது இது வந்து சுகர் ஒரு மிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் வந்து நம்ம வெந்தய பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். அதனுடன் வந்து வேப்பந்துளிர், வேப்ப இலை இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். நாவல் இருக்கு பார்த்தீங்களா, நவாப்பழம், நாகப்பழம், அதனுடைய கொட்டை பவுடர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். அதே மாதிரி பாகல் விதை இருக்கு பார்த்தீங்களா, அதை பவுடர் பண்றது 1 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் என்னன்னா வெந்நீர்ல கலந்து தினமும் காலையும் மதியம் இரவு 3 வேளையும் உணவு உண்பதற்கு முன்னாடி வெந்நீர்ல கலந்து அருந்திட்டு அதற்கப்புறம் வந்து நம்ம வந்து உணவை வந்து நம்ம சாப்பிட்டுக்கணும். ஸோ இந்த விதத்துல வந்து இது பவுடரா வந்து யூஸ் பண்ணும். இது இல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிங்க்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வெந்தயக்கீரை வந்து நல்லா ஒரு கைப்பிடி வெந்தயக்கீரை. இது வந்து எப்படி அப்படின்னா காய்ந்த வெந்தயக்கீரையை வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த காய்ந்த வெந்தயக்கீரையில ஒரு கைப்பிடிய நிழல்ல உலர்த்திட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும், இல்ல 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதுல வெந்தயம் வந்து பவுடரா வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். 100 ml தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணணும். எவ்வளோ நேரம் பாயில் பண்ணணும் அப்படின்னா அந்த பாயிலிங் பாயிண்ட் வர கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்த உடனே என்ன பண்ணணும், அதை வடிகட்டி வச்சுக்கணும். ஸோ வடிகட்டி வச்சுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 30 ml, இரவு 30 ml, உணவு உண்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாடி நம்ம குடிச்சிட்டு வந்து வரணும். ஸோ இது ஒரு மெத்தடா எடுத்துக்கணும். அடுத்து நம்ம நார்மலா எடுக்கக்கூடிய அந்த சப்பாத்தி இருக்கு பார்த்தீங்களா,
சப்பாத்தியில வந்து வெந்தய பவுடர் வந்து கலந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டயட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு பயன் வந்து நமக்கு இருக்கும். ரத்தத்திலையும் சர்க்கரை அளவை வந்து நம்ம வந்து சீரா வைத்து இருப்பதற்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டைப் 2 சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னா நம்ம உணவு முறையின் மூலம் கம்ப்ளீட்டா நம்ம இந்த சர்க்கரை நோயை விட்டு வெளிவந்துடலாம். காலம் முழுவதும் மருந்து எடுக்கணுங்கிற அவசியம் கண்டிப்பா கிடையாது. ஆனா நான் இன்சுலின் போடுறேங்கிறவங்க நம்ம அப்படியே பார்த்து கரெக்டா டைட்ரேட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்கு ரத்தத்தின் சர்க்கரை அளவு குறைஞ்சது அப்படின்னா இன்சுலினை மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல குறைத்துக்கணும். சப்போஸ் நீங்க மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்க சுகருக்கு அப்படின்னா இது ரெண்டையும் ஃபாலோ பண்றப்ப ஹைப்போகிளைசிமிக் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ரத்தத்தின் சர்க்கரை அளவு ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா அது உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா யூஸ்வலா குளுக்கோஸை மானிட்டர் பண்ணணும். குறையுது அப்படிங்கிற பொழுது உங்க மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம டைப் 2 சர்க்கரை நோயும் ரிவர்ஸ் பண்ணிடலாம். நன்றி.